இது குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடன் பகிர்வதற்காக பாஜக மூத்த நிர்வாகி நாராயணன் திருப்பதி அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சார். கரூரில் கூட்ட நெரிசல்ல 41 பேர் உயிரிழந்த வழக்க சிபிஐ விசாரிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அரசாங்கம் திராவிட மாடல் திமுக அரசாங்கம் மூடி மறைக்க பார்த்த பல்வேறு விஷயங்களை உச்ச நீதிமன்றம் இப்பொழுது குட்டு வைத்து திருப்பி கொடுத்திருக்கிறது என்றுதான் நான் நினைக்கிறேன். இது வரவேற்கத்தக்கது, மகிழ்ச்சியானது. திராவிட மாடல் திமுக அரசு செய்த தவறுகளை வெளிப்படையாக சிபிஐ விசாரணை வெளிப்படுத்தும் என்று கருதுகிறேன். நிர்வாக சீர்கேடு, நிர்வாக குளறுபடி, நிர்வாகமின்மை, அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காவல்துறையினுடைய அலட்சிய போக்கு, இவை அத்தனையுமே இந்த சிபிஐ விசாரணை வெளிக்கொண்டு வரும். திமுக அரசு மூடி மறைக்க பார்த்ததோடு மட்டுமல்லாமல் ஒரு அரசியல் எதிரிகளை பழிவாங்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு பாசிச மனப்பான்மையோடு நடந்து கொண்டதை உச்ச நீதிமன்றம் இப்பொழுது உணர்ந்துதான் இந்த சிபிஐ விசாரணையை நீதிபதியினுடைய உச்ச நீதிமன்ற முன்னாள் நீதிபதியின் தலைமையிலான ஒரு விசாரணையை அமைத்திருக்கிறது என்று கருதுகிறேன். இது வரவேற்கத்தக்கது. இது திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்திற்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய கொட்டு என்றுதான் நான் நினைக்கிறேன். சார், அதே போல போன இயரிங்ல உயர்நீதிமன்ற நீதிபதி விஜய்க்கு தலைமை பண்பே இல்ல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கு உச்சநீதிமன்ற நீதிபதி கண்டனம் தெரிவிச்சிருந்தாரு. இப்போ திரும்ப உச்சநீதிமன்ற நீதிபதி ஒரு தனி மனிதன் மேல இப்படி தாக்குதல் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நம்ம விஜய்க்கு சாதகமா எடுத்துக்கலாமா? இதை யாருக்கு சாதகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை விட வருங்காலத்தில் எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை உச்ச நீதிமன்றம் உணர்த்தி இருக்கிறது என்றுதான் நான் கருதுகிறேன். சார், அதே போல இந்த கரூர் விவகாரத்தை வச்சு பாஜக அரசியல் செய்ய முயல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனம் பரவலா இருக்கு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இன்றைய உச்ச நீதிமன்ற தீர்ப்பானது, இந்த உத்தரவானது பாரதிய ஜனதா கட்சி எடுத்த நிலைப்பாடு சரி என்பதை உணர்த்தி இருக்கிறது என்றுதான் நான் கருதுகிறேன். நன்றி சார். இணைப்பில் உங்களது கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி.